வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பேக்லாஷ்ல என்னென்ன நடக்க போகுதுன்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். பேக்லாஷோட பிரெடிக்ஷன், பேக்லாஷ்ல கடைசி நேரத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்லாஷில் ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப், உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜேஎல்டு கிரில் அண்ட் பெனிகே பிளேயர் வர்சஸ் குபிக்யூ வாரியர்ஸ் இவங்களுக்குள்ள நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து நல்லாவே ஹைப் ஏற்றிருக்காங்க. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்குள்ள மேட்ச்சை வந்து ரெசில்மேனியாவில் பார்த்துட்டோம். ரெசில்மேனியாவுக்கு அப்போ நடந்த போலவே இந்த வாட்டியும் இவங்க இந்த மேட்ச்சில் வந்து ஜேஎல்டு கிரில் அண்டு பெனிகே பிளேயர் இந்த மேட்சை வின் பண்ணி நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் இதுதான். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பேக்லாஷில் ஒரு சாம்பியன்ஷிப் WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிபிள் மேட்ச் பெய்லி வர்சஸ் நயோமி வர்சஸ் டிஃப்னி சாட்டன் இவங்களுக்குள்ள நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச் வந்து பயங்கரமாக ஹைப் ஏற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஹைப் தான் ஏற்றிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. டிஃப்னி சாட்டனை பயங்கரமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நயோமி டிஃப்னி சாட்டனை தோக்கடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து வேறு லெவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவல் இருக்கும். ஏன்னா WWE ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கம்மியான மேட்ச், ஒரு 5 மேட்ச் தான் பேக்லாஷில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் டைம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மேட்ச்சை கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறது யாருன்னு பெய்லி வின் பண்ணி தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. அடுத்த நடக்க போகிற மேட்சஸ் என்ன மேட்ச் கேட்டிங்கன்னா, ஒரு டெக் மேட்சஸ். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் பிளட் லைன் இவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச். பிளட் லைனில் சோலோசிக்கா டொமேட்டோ டாங்கா இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டொமேட்டோ டாங்கா ஃபர்ஸ்ட் டைமாக WWE டிவி ஷோவில் ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. ஏற்கனவே லைவில் ஒரு மேட்ச் விளையாடுறாரு. இதுக்கப்புறம் மெயின் ஷோவில் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறாரு. அதுதான் இந்த மேட்ச். அது மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டனை ரெசில்மேனியாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறாரு. இதனால் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. டொமேட்டோ டாங்காக்காக பிளட் லைனை ஜெயிக்க வைப்பாங்களா, இல்லை ரேண்டி ஆர்டன் லெஜெண்டுக்காக புது டாக் டீமுக்காக வந்து மேட்சை ஜெயிக்க வைப்பாங்களா என்னன்றதை பொறுத்து தான் பக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே வந்து அடிச்சுக்கிட்டு இந்த மேட்சை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உங்களோட ஃபியூடு கண்டினியூ ஆகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் இவங்க 2 பேருக்கும் நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச் வேறு லெவலில் WWE ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் கோடி ரோட்ஸோட ஃபாதருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு TNAலலாம். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சோஷியல் மீடியாவில் வைரலாக அதை வச்சுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கான ஃபியூடு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஃபார்மர் புல்லட் கிளப் மெம்பர், பயங்கரமான ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் வந்து நல்ல மேட்சாக கொடுப்பாங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மேட்ச், அதாவது பேக்லாஷில் ஒரு பெரிய மேட்ச்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் டேமியன் பிரெஸ்ட் வர்சஸ் ஜேஇசோ இவங்க 2 பேருக்கு நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து டேமியன் பிரெஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஜேஇசோக்கு சப்போர்ட்டாக யார் வரப்போகிறான்றதே கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஜேஇசோக்கு சப்போர்ட்டாக அவரோட பிரதரான இன்ஜுரியில் போயிருக்க ஜிம்மி ஈசோ வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் சப்போர்ட் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஜேஇசோக்கு. இந்த மேட்ச்சில் என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் டேமியன் பிரெஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஜட்ஜ்மெண்ட்டை உள்றப்பு வந்து அடிக்கும்போது ஜேஇசோக்கு சப்போர்ட்டாக இன்ஜுரியில் போயிருக்கிற ஜிம்மி ஈசோ வரலாம், அல்லது ரோமன் ரிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் அப்டேட் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பிரெஸ்ட் தான் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. WWE இந்த பேக்லாஷ் பேப்பரில் வெறும் 5 மேட்சஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மேட்சஸில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று ஷாக்கிங்காக அங்கிள் கவுடியோட ரிட்டர்ன்ஸ் இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி ஒரு கட்டத்தில் வந்து பிரேவேட் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் சும்மா ரிட்டர்ன் கொடுத்துட்டு ப்ரொமோ ஆரம்பித்தாரோ, அதே போல் அங்கிள் கவுடி இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்து ப்ரொமோ மூலியமாக ஆரம்பிக்கலான்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்போதைக்கு. இதுதான் இந்த பேக்லாஷ் நடக்கும்போது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.